வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 30,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் இந்த கேப்ல இருக்கக்கூடிய டிவைசஸ் அப்படின்னும் போது மிரட்டலான அற்புதமான அப்படியே எல்லாரும் வியக்க வைக்கிற டிவைஸ் லிஸ்ட்லாம் நிறைய இருக்கு. ஆமா, அதுல வந்து இப்போ புதுசா 2 பேர் வந்து நுழைஞ்சிருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். நத்திங் ஃபோன் 4A மற்றும் 4A Pro ரெண்டுமே கரெக்டா பாத்தீங்கன்னா 30 to 40K குள்ள தான் இருக்கு. 4A வந்து உங்களுக்கு 32K, நத்திங் ஃபோன் 4A Pro வந்து உங்களுக்கு 40K. ஸோ 40Kக்கு அதில் என்ன ப்ரோ அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னா, நிஜமாவே அந்த ஆல் மெட்டல் பில்டு இந்த மாதிரி ரியர் ட்ரை பண்ணது சூப்பர் தான். ஆல் மெட்டல்லாம் ஃபுல்லாகவே மெட்டல் யூனிபாடி டிசைன் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஐஃபோனில் இப்போ அப்படி தானே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கேமரா பிளாட்டூ ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ், 17 Pro மற்ற இடம் எல்லாமே மெட்டல் தானே. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மெட்டலாக இருக்குது, அந்த இடம் மட்டும் பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது டிவைஸ் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதனால, பட் மற்றபடி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. 8128 அப்படிங்கிறது மட்டும் மேபி நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 40,000 ரூபாய்க்கு 8128 என்ன ஜி சொல்ல வரீங்க, அதுவும் இந்த 2026லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா 256 அதிலே கொடுத்துருக்கோங்க, நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சரி, நான் இப்போ நல்ல கான்டெக்ட் கொடுக்குறேன். 70x வரைக்கும் தான் நான் ஜூம் பண்ணுவேன் எப்பயும் அப்படின்னா நீங்கள் 4A வாங்கலாம். 140x வரைக்கும் நான் ஜூம் பண்ணியே ஆகணும்னு நடம் பிடிச்சா 4A Pro வாங்கலாம். சரியா? இதுதான். சரி, இப்போ எட்ஜி 70க்கு வருவோம். 30,000 ரூபாய். ஏன்னா ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும் 30,000 ரூபாய்க்கு வந்து கார்டு ஆஃபர் போட்டு 28,000 ரூபாய்க்கு இந்த மாதிரிலாம் நம்ம நண்பர்கள் வாங்கினாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு ஊருக்குள்ள ஏற்ற பிரச்சனை 32, 33 அந்த மாதிரி பிரைஸ்க்கு இன்க்ரீஸ் ஆனா திரும்பியும் வந்து இவங்களே இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணி திரும்ப 30K கொண்டு வந்துட்டாங்க. 29,999 இப்போ வித்துட்டு இருக்கு. இது வந்து எட்ஜி 70யோட கதை. ஸோ தின்னான ஃபோன் வித் 5000 mAh பேட்டரி அண்ட் குட் கேமரா செட்டப். ஏன்னா இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் மத்தியில் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஸ்லிம் ப்ரொஃபைல் இதெல்லாம் அச்சீவ் பண்ணது பெரிய 7 Gen 4 மற்றும் 5050, அதுக்கப்புறம் 5000 mAh பேட்டரி. ஏன்னா ஸ்லிம் ஃபோன்னாலே நமக்கு ஒரு சில டவுன் சைட்ஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு நல்ல ஃபோன் மாதிரி தான் இந்த இடத்துல எல்லாம் நல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து கூடிய அப்டேட்ஸ் நல்லபடியா கொடுத்து எல்லாரையும் இன்னும் வந்து பெருமைப்பட வைங்க. நாங்க சொல்றது இப்போ இந்த மாசம் மார்ச் 2026ல இந்த ஃபோனோட ஸ்டேட்டஸ் தான் சொல்றோம். ஃபியூச்சர்ல இது அப்டேட்ஸ் ஏதாவது சறுக்குது படுக்குது அப்படின்னா எங்களுக்கு நார்டு 5 இப்போ இது வந்து 34 கிடைக்குது. இதுவும் ஒரு டைம் வந்து கார்டு ஆஃபர்ல 30,000 கிடைச்சிட்டு இருந்தது. இது 8S Gen 3 பேஸ்ட் டிவைஸ் தான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 இந்த மாதிரியான செட்டப் தான் இருக்கும். ஆனா 8MP இருக்கும். ஒண்ணு ஒரு ஆசையில சொல்லிட்டேன்டா, 1008 ஆசை இருக்கலாம். ஃப்ரண்ட்ல 50, ரியர்ல 50, ஒரு 8. ஆமா, 8MP அல்ட்ரா வைட் இருக்கும். அதுக்கப்புறம் 6800 mAh பேட்டரி. பட் ஆனா இவந்துல வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கும். பின்னாடி வந்து கிச்சன் டைல்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பான். நல்லா இருக்கும். என்ன நார்டு 4 கம்ப்ளீட்டா மெட்டல்ல இருந்தவன் இங்க வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமுக்கு போயிருப்பான். ஆமா, ஸோ சம்திங். ஆனா அகைன் உங்களுக்கு வந்து நல்ல பேட்டரி லைஃப் வேணும். ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் யோசிக்கிறேன். ஆனா எனக்கு மீடியாக்காகவும் செல்ஃபி கேமரா நல்லா இருக்கணும், கொஞ்சம் கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல அதாவது மீடியா, கொஞ்சம் கேமரா அண்ட் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இது வந்து கேமிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக இல்லை, கேம்லாம் ஆடலாம். பட் கேமிங்கான ஃபோன் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு நியோ 10, ஐகோ நியோ 10R இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் இருக்கு. பட் இதுக்கப்புறம் நியோ அப்படிங்கிற ஒரு சீரிஸ் இதுக்கப்புறம் வருமானே தெரியல, அதை முடிச்சு விட்டாங்கன்னு மாதிரி வேற பேச்சு போய்கிட்டு இருக்கு. எங்கேயோ போயிடுச்சு. ஆமா, இல்ல ஆல்ரெடி இப்போ ஐகோல அதுக்கு தான் டேரக்டாவே 15R விட்டு போயிட்டான். ஆமாங்க. இப்போ அதனால நியோ சீரிஸ் இனிமே வருமா? ஏன்னா நியோ 10 வந்து ஆஃபர் டைம்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுவும் 8S Gen 4 பேஸ்டு தான். உங்களுக்கு அதில் Q1 சிப் இருக்கு. ஸோ கேமிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஃபோன் வந்து 30K கிடைச்சது ஆஃபர்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அது இப்போ 37 அந்த மாதிரியான பிரைஸ்ல போய் நிக்கிறனால அதை வந்து எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னு. ஏற்க முடியாத ஒரு மனநிலை தான் அது. ஆனா பேட்டரி லைஃப்காக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், அதுக்கான ஒரு ஃபோன் வாங்குறேன் போது என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். இன்னைக்கு அதுக்கு அப்டேட்டுக்கு அப்புறமா அது என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி இருந்தது. இப்போ ஆர்ஜின் வைஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிருக்கு? ஆர்ஜின் வைஸ் 6லாம் வேற அதுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் பிரைஸ் வந்து 30Kல இருந்து 38K போகும்போது கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளாக இல்லை. அதனால தான் சஜஸ்ட் பண்ண முடியல. பட் ஓகே, உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்ல ஃபோன் தான், ப்ரைஸ் ஏறி இருக்கு, அது மட்டும் தான் குறைதான். அடுத்து வந்து Realme 16 Pro. இது வந்து அந்த டெமன்சிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் வருத்தமே தவிர டெமன்சிட்டி அதுக்காக ரொம்ப மொக்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அப்படி பார்த்தா நம்ம ரெனோ 12 ப்ரோலாம் எவ்வளோ லைக் பண்ணோம். ரெனோ 12 ப்ரோலாம் 7000 எனர்ஜியோட தான் இருந்துச்சு. வருத்தம் என்னன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் ஜியோ யூசர் வேற அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா, ஸோ அதனால தான். மற்றபடி வந்து ரியல்மி எனக்கு பிடிக்கும், அவங்க டிசைன் லாங்குவேஜ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 16 Pro இஸ் குட். எஸ், ஆமாம். 200MP கேமரா வேறு உங்களுக்கு இருக்கும். மற்றும் 8MP அல்ட்ரா வைடு, 7000 mAh பெரிய பேட்டரியோட வந்துருங்க இந்த Realme 16 Pro. எக்ஸாக்ட்லி. டிசைனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த OnePlus 13 அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி போட்ட மாதிரி இருப்பான். சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா பார்த்து வைக்கிறது தானே. அடுத்து தெரியும், இந்த மார்க்கெட்டை புரட்டி போட்டு பலார்னு அடிக்கிறதுக்காக வந்திருக்கான் ஓப்போ ரெனோ 15C 35K. அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களை எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அதுக்காக 6 Gen 1 ப்ராசஸரோட
50 MP கேமரா செட்டப்லாம் ஓரளவுக்கு ஓகே, சரி ஓரளவுக்குலாம் இல்ல. 58 ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா 35K நம்ம இப்போ என்ன ஃபோன்ஸ்லாம் பத்தி பேசுறோம், அது ஆஃபர்ஸோட அப்படின்னும் போது ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸே 36 அந்த மாதிரி கிடைச்சிரும் நீங்க ஆஃபர்ல. சரி அது கூட ஒரு பக்கம் விட்டுருவோம். இப்போ நத்திங் ஃபோன் 4A ப்ரோவே வந்துருச்சே, நான் இப்போ அதை சொல்லுவேனா இல்லாட்டி 16 இருக்கிற 15G சொல்லுவேனா அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது. பட் அகைன் ஒவ்வொரு ஆடியன்ஸ் ஒவ்வொரு மாதிரியான மைண்ட் செட்ல இருப்பாங்க. எனக்கு வாங்கினா நான் ஓப்போ ஃபோன் தான் வாங்குவேன், 35,000க்கு நான் எது இருந்தாலும் பரவாயில்ல ஓப்போல தான் வாங்குவேன் அப்படின்னு நடம்பிடிக்கிறவங்க இது வாங்கலாம். தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற ஆடியன்ஸ்க்காகவே இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சரி அடுத்து F7 பிரைஸ் ஹைக் ஆயிருக்கு தெரியும், ஆனா 32க்கு தானே வித்துட்டு இருக்கு. 32,300 36 அவ்வளவு தூரம் போயிடுச்சா இப்ப? அதாவது 12,256 வந்து இப்போ 36, அப்ப 12,512 வந்து இப்ப 40,000 அந்த மாதிரி. சரி ஓகே, அப்போ வந்து F7 வந்து இனிமே வாங்க கூடாது. லேட்டஸ்ட் Gen 4ஓட உங்களுக்கு 7550 பெரிய பேட்டரியோட 50 MP மற்றும் 8 MP அல்ட்ரா வைடோட இருக்கும். பட் ஆனா இவனும் பிரைஸ் ஹைக் ஆயிருக்கான். நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே டேக்கர் நிமிஷஸ் இருக்கான், அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்லயே வாங்கி இருந்தா பேசாம எஸ்கேப் ஆயிருக்கலாம் போல. நியோ 10 இருக்கட்டும் இல்லாட்டி போகோ F7 இருக்கட்டும் 30,000 ரூபாய் 32,000 ரூபாய்க்குலாம் இருந்தது. 512GB 33,000 ரூபாய்க்குலாம் இருந்தது. அக்டோபர் 2025ல ஒரு டீல், அது வந்து ஒரு கிஃப்ட்டுங்க. எஸ், யார் அப்ப வாங்கி அந்த அரசு படத்துல வர மாதிரி தான் அட்ஜாபர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி அந்த டைம்ல வாங்குனவங்க எஸ்கேப். ஆனா அப்ப இவனுங்க ஒரு லைட்டா அங்கிட்டு ஏதாவது கொஞ்சம் கசிவு கொடுத்து இந்த மாதிரி நாங்களாம் பிரைஸ் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. எப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க போல நினைச்சு நம்ம எல்லாரும் ஸ்கிப் பண்ண மாதிரி இருந்தனால சரி விடுங்க. ஆனா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு ஃபோனு அப்புறம் டிசைனுங்க, அதாவது டிசைனை கூட நான் சொல்ல மாட்டேன்டா, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஏன்னு பார்த்தா ஸ்னாப்டிராகன் வேரியன்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எனக்கு என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு ஃபோனுங்கிறது தான் சொல்ல தோணுது. ரீசன் என்னன்னா அதுதான் இந்த ஃபோனோட யூஎஸ்பியே. பிளஸ் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் ஒய்டாகவும் இருக்கும். ஒய்டா இருக்கும், எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். பெரிய டிஸ்பிளேயோட எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது பிடிக்க வாய்ப்பு இருக்கு. கௌதம் ப்ரோ மாதிரியான ஆளுங்கெல்லாம் வந்து எனக்கு டைப் பண்ண பிடிக்கும் ப்ரோன்னுவாங்க. அந்த மாதிரி டைப்பிங் பண்றவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இந்த ஃபோன் மாதிரி இருக்கும் ஒய்டா. ஓகே, சரி. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்னதான் நியோ 10. சரி அது இருக்கட்டும், அது அவ்வளவுதான், நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. GT7 அது சொல்லியாச்சு, வாங்க வேணான்னு. சரி அடுத்து வந்து பார்த்தோன்னா அது வேணாங்க, Dimensity 9400E இருக்கு. இதுக்கு மேல வரனாங்க 50+50+8. இல்ல நான் பொறுமையா நான் வந்து இதுக்கு வேற ஏதாவது நல்லதா வாங்கிக்கிறேன். 13R OnePlus 13R அது வந்து இப்போ 40Kக்கு போயிடுச்சு. பட் வந்தப்போ 40Kல தான் இருந்துச்சு. அதே பிரைஸ்ல இருக்கு. வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான்னு கேட்டா எஸ் ஆப்வியஸா உங்களுக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் மாதிரி தான். ஆனா விவரம் என்ன பண்ணிட்டான் தெரியும்ல, 16/512 தூக்கிட்டாங்க. அது ப்ரொடியூஸே பண்றது கிடையாது. ஏன்னா அங்கேயே 12/512 தான் இருக்கு. இதுல 16/512 இருந்துன்னா அவர் என்ன மரியாதை? ஏன்னா 15Rக்காக இதுல பாத்தீங்கன்னா 8 Gen 3 இருக்கும், 50+50+8 அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 6000 mAh பேட்டரி. இவன் ஓரளவுக்கு ஃபிளாக்ஷிப் மாதிரி தான் இருப்பான். ஃபிளாக்ஷிப் மாதிரி தான் மாதிரிலாம் இல்ல, நல்ல ஃபோன் தான். LTPO பேனல் இருக்கு, இப்போ எல்லாம் LTPSல இருக்காங்க. LTPO பேனல்லாம் இருக்குங்க. நல்ல ஒரு ஃபோனுங்க, தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே பண்ண மாட்டாங்க. சரியா பண்ண வாய்ப்பே கிடையாது. ஆமா, சாம்சங்ல Galaxy S24 நல்ல டிவைஸ் தான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா 40Kலாம் நம்ம பார்த்தோம், 38Kலாம் ஆஃபர்ல கிடைச்சது. ஆனா இப்போ 48,000க்கு போயிடுச்சு. 48,000 பிரைஸ் ஹைக் தான். மறுபடியும் குறைஞ்சு ஒரு 40K கிட்ட வருதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது 32,500க்குலாம் வந்துச்சு. Pixel 9a. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் பிக்சல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பழகிருக்கேன், எனக்கு ரா டிமாண்ட்ஸ்லாம் கிடையாது அப்படின்னா Pixel 9a நல்லாயிருக்கும். இதுவே நான் வந்து கேம் ஆடுவேன் இல்லாட்டி வீடியோ ரெண்டர் பண்ணுவேன், இந்த மாதிரியான ஒரு சில தாட் ப்ராசஸ்லாம் இருந்ததுன்னா அதுக்கு செட் ஆகுது. சரியா? அதாவது குரங்கு கூட்டுட்டு நான் மலைக்கெல்லாம் போவேன், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. குரங்கு டீசெண்டாக வச்சுக்கணும். ஓகே, ஆமாம், வாழைப்பழம்லாம் எடுத்துட்டு குரங்கு கூட கூட்டு போவேன் இந்த மாதிரி. அப்புறம் சரி, ஸோ அது ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஆனால் 32,000க்குலாம் கிடச்சதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 32,500க்குலாம் கிடச்சதே இப்போ 40K இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Galaxy S24 FE. இதுவும் பார்த்தீங்கன்னா 30,000க்கு கீழே வந்ததுங்கிறதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. 40,000க்கு இப்போ கிடைக்குது. சரியா? கார்டு ஆஃபர் போட்டு 28க்குலாம் வந்துச்சுல ஒரு சிலருக்கு. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்களும் 35-40 கிட்ட போயிட்டானுங்க. ஆமாம், நல்ல ஃபோன் தான். பட் இருந்தாலும் ப்ரைஸ் எங்கேயோ போயிட்டனால கொஞ்சம் சோகமாக இருக்குது. பட் ஓகே, ப்ரைஸ் குறைஞ்சு உங்களுக்கு 35 கீழே வருது அப்படின்னா கன்சிடர் பண்ண பாருங்க. அதே மாதிரி திரும்ப ஆஃபரில் நத்திங் ஃபோன் 3 உங்களுக்கு 40,000க்கு கீழே வந்தாலும் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 35,000க்குலாம் சில சமயங்களில் கார்டு ஆஃபரில் கிடச்சிது. ஆமாம், அதுவும் நல்ல டிவைஸ் தான். அதே மாதிரி iQOO 15R ஆல்ரெடி நம்ம பேசின டிவைஸ் தான். அது 40,999 ரூபாய்க்கு இப்போதைக்கு வித்துட்டு இருக்கு. ஆஃபர்லாம் சேர்த்து தான். ஸோ அந்த பிரைஸ்ல நீங்க வாங்குறதா இருந்தா கரெக்டா 40K கிட்ட வருது. ஆனா அது வந்து கொஞ்சம் ஃபிளாக்ஷிப்பி ஃபோன் தாங்க. சரியா? கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் லேட்டஸ்ட் ப்ராசஸர், அதனால அதை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, ஏன்னா எல்லாரும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அதுக்கும் அது இப்போ அஃபோர்டபிள் மாதிரி ஃபீல் ஆகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. ஏன்னா ரியல்மி அவன்லாம் அங்கே போயிட்டானா. இப்போ நத்திங்கே சொன்னோமே, நத்திங் ஃபோன் 4A Pro வந்து அதுக்கிட்ட தானே இருக்கு. 40,000 ரூபா 8/128. ஆனால் கேமரா செட்டப் பார்த்தா நத்திங்கில் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இவந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி 50யும் அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் தான் இருக்கும். உண்மைதான். அதுக்கப்புறம் 7600 mAh பேட்டரி கொஞ்சம் பெருசு. அதான் நீங்கள் ஒரு சிலது எது வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு iQOO OnePlus எல்லாம் போனால் 80 வாட் 100 வாட் இந்த மாதிரி சார்ஜிங்கில் போட்டு பொலப்பொலன்னு பொழப்பாங்க.
பேஸ் வேரியன்ட் 256 தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இதே advantage நத்திங் ஃபோன் 4A ப்ரோ போறீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜ், அதுக்கப்புறம் 50 வாட்ஸ் ஒயர்டு சார்ஜ், அதுக்கப்புறம் 5400 mAh பேட்டரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிலது இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பேட்டரி தான் முக்கியம்னா ஒரு செட்டு, இல்லை ப்ரோ எனக்கு கேமரா தான் முக்கியம்னா இன்னொரு செட்டு. ஆமாம், எனக்கு எதுவுமே வேணாம் ப்ரோ, எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும், ரொம்ப நாளா நான் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிக்சல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன் போது நான் சாம்சங் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சா சாம்சங்ல S24 FE. இல்லை எனக்கு வந்து தீம்ஸ் எல்லாம் ரெட்மியில் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா, ரெட்மி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா 15 Pro Plus. இல்லை ப்ரோ எனக்கு ரியல்மியோட பெரிஸ்கோப் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆஹா, ரியல்மி இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே வராதா Pro Plus? ப்ரோ ப்ளஸ்லாம் 40 மேலே. அது ஒரு டைம் வந்து அதில் 128 இருக்கு, அது 40,000 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. அது இந்த நத்திங் ஃபோன் ப்ரைஸ்க்கு வந்துச்சு. அதான் விலை இப்போ ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டானுங்க 43. அது ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோன் க்யூட்டாக தான் இருக்குது. ப்ரைஸ் ஏற்றனால தான் சொல்ல முடியாத நிலைமை. ஏன்னா iQOO 15R விட அது இப்போ காஸ்ட்லி. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தாலே அந்த ஐடிசி ரிப்போர்ட்லாம் வந்துச்சு, விவோ, ஓப்போ, சாம்சங், ஆப்பிள். ஆமாம், இவங்கெல்லாம் பார்த்தா விவோ, ஓப்போ, சாம்சங், ஆப்பிள், மோட்டோரோலா, ஆமாம் இவங்க தான் டாப்ல இருக்காங்க. சரியா? அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இது ஷாமி, ஒன் பிளஸ், அப்புறம் ரியல்மி இவங்கலாம் கொஞ்சம் தொங்கல்ல தான் இருக்காங்க. இவனுங்களாம் மொரட்டு டிக்ளைன்ல இருக்கானுங்க. பார்ப்போம் இவங்கலாம் இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்க. சரியா? ஆனால் கம்பேக் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ப்ராக்டிக்கலா இம்ப்ரெசிவான ஏதாவது ஒரு டிவைஸ் பண்ணி அது வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணி ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்க வச்சாதான் உண்டே தவிர ப்ரைஸ் எல்லாம் குறைச்செல்லாம் பண்ண முடியாது. நீங்க வந்து நீங்களா ஒரு இட்லி கடை போட்டாதான் புரியும். சரியா? எத்தனை சாமி வந்ததடா. சரி, அந்த மாதிரி எங்க ஆண்டவர் இட்லி கடை போட சொல்லிட்டாரு. எல்லாம் போய் இட்லி கடையை போடுங்கடா. ஆமா, எடுங்கடா போனேன். QR கோட் வருது, எல்லாருக்கும் இல்ல எஸ்பெஸ் டீல் குரூப்புக்குள்ள வரணும். என்னது எஸ்பெஸ் டீல் குரூப்புக்குள்ள வந்தா ஆளுக்கும் ஒரு இட்லியும் கட்டி சட்னியுமா ஏதாவது சொல்லி கார்த்தி ப்ரோ விட்டு வித்துட்டு இருப்பாரு இட்லி. இந்த ரெட்மி நோட் 15 Pro Plus பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சரியா? அது வந்து உங்களுக்கு 7S Gen 4 வரும். ஸோ அதுவும் பியூர் மீடியா சென்ட்ரிக் டிவைஸ். டியூரபிலிட்டி ஸ்டாண்ட்ஸ்ல ஒரு சில பாயிண்ட் சொல்றாங்க, அதுக்காக மாடல இருந்து கீழே போட்டுலாம் பார்த்துட்டு இருக்க முடியும். குவாட் கர்வ் பேனலுங்க. சரியா? வந்து ஹைலி வந்து இங்க நோட்டீஸ் பண்ணி ஆகணும். இல்ல நிறைய டிவைஸ் வந்து ஃபிளாட் பேனல் தான், எல்லாம் ஃபிளாட். அதுல வந்து குவாட் கர்வோட இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ரெட்மி ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் டிசைன் ஓரளவுக்கு அந்த ரெட்மியோட டிசைன் வந்து நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். நத்திங் வந்து டிசைன் யூனிக்கா இருக்கும். ரெட்மி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில டிசைன்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா ரெட்மில வந்து நீங்க என்ன வாங்க முடியும்னா 30 to 40K ப்ரோ அண்ட் ப்ரோ பிளஸ் ரெண்டும் வாங்கலாம். இந்த ப்ரோ பிளஸ்ல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தா eSIM இருக்கும். சரியா? அப்புறம் அந்த IP ரேட்டிங்ஸ்க்கு அதை வந்து எல்லாருமே போட்டிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க அவ்வளவு பேரும் IP68 மினிமம் இருப்பாங்க, 69 இருக்கும். அதுக்காக தண்ணிக்குள்ளலாம் போடாதீங்க. எல்லா ஃபோன்லையுமே IP ரேட்டிங் இருக்கும், தண்ணிக்குள்ள போடாதீங்க. அடுத்து என்னன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, நாங்கள் பர்சனலாக டெஸ்ட் பண்ணனால அந்த டேட்டா கொடுக்க முடியுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து சீரியஸாக நல்லா இருக்கு. IR பிளாஸ்டர் இருக்கும். ரியர் 200 MP நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. 100 வாட் சார்ஜிங் இருக்கும். eSIM வந்து சப்போஸ் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு செகண்டரி ஃபோன் வேணும், நான் இங்கேருந்து அடிக்கடி வேற கண்ட்ரிலாம் போகிறேன், அதனால அந்த eSIMல வந்து ஏதாவது சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னும் போது பட்ஜெட் ரேஞ்சில் பொதுவாக இருக்காது இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் A சீரிஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். S24 eSIM இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும், இருக்கு. அதான் S24லயும் இருக்கும். S24லயும் இருக்கும், FE இருக்குன்னு நினைக்கிறேன். செட்டப் பண்ணப்போ பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களோட ப்ரியாரிட்டி என்னவோ அதை நீங்க ஒரு கேட்லாக் மாதிரி எங்கேயா போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அப்புறமா ஃபோன் தேட எந்த ஃபோன் டிக் பண்ணுது, எந்த ஃபோன் டிக் பண்ணல. ஆண்டவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரே, இது சூப்பரா இருக்காண்டா, வாங்கடா அப்படின்னு வாங்கிடுவாங்க. நல்லா தான் இருக்கு. 0000. அதனால 0000 கிடைச்சா கூட ட்ரை பண்ணுங்க. ஒரு 50K ரேஞ்சில் இருக்குமாது. என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்ல வருது? 0000 வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் இருக்குங்க. அப்புறம் ஸ்க்ரீன் பண்ணலாம் ஆகாது. ஆமாமா, ஸ்க்ரீன் பண்ண ஆகாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தடவறது இருக்காது, அமுக்கிறது இருக்கும். நல்ல ஃபீச்சர் அது. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, காதுல வெறும்னே வீடியோவா கேட்டுட்டு இருக்கீங்களா, அசிங்கமா கேட்பாங்க. சரிவா, வீடியோ ஆடியோ மட்டும் கேட்டுட்டு படிக்க தான் பேசிட்டு இருக்கேன். ரைட்டுங்க. சரிங்க, ஆக மொத்தம் இதான் 30 to 40Kல இருக்கிறது. ஒரு சில டிவைஸ் வந்து மிஸ் ஆயிருக்கலாம். இப்போ T4 Ultraலாம் வந்து இருக்கு 33, 32Kல. எல்லாம் ஓல்டு டிவைஸ்ன்றனால மென்ஷன் பண்ணால, அதனால யாரும் கோச்சுக்காதீங்க. விவோலேயே T4 Pro கூட இருக்கும், அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம், கோச்சுக்காதீங்க. சரியா? நீங்கள் யாரும் இந்த செக்மெண்ட்டில் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குது கரண்ட்டில் யூஸ் பண்ணும்போது, அப்புறம் ஒரு சில அப்டேட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே சொன்னீங்கன்னா நம்ம சக மக்கள்களும் கம்யூனிட்டி மெம்பர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்பெஸ் டீல்ஸ்னு ஒரு குரூப் தொடங்குறோம். எஸ்பெஸ் டீல்ஸ் டிஸ்கஷன் ஒரு குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து நீங்கள் டீல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், மொத்தம் எஸ்பெஸ் டீல்ஸில் சப்போர்ட்டும் பண்ணலாம். ஓகே ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்குள்ள சிவபரணி சிவசர்க்கே பார்க்கலாம். பாய். விட மாட்டோம், நிறையா டீல் வீடியோ வரும்.